guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியா பத்தி தான் பார்க்க போறோம். மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியா வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன். இது எதனால காசு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அனஸ்தீசியால இருக்க சர்டன் மெடிகேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலயமா இந்த மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியான்றது வந்து காசு ஆகுது. இது நமக்கு என்ன பண்ணும்னா ஸ்கெலிட்டன் மசில் செல்ஸை வந்து இதை அஃபெக்ட் பண்ணி நம்ம நம்ம மசில்ஸை வந்து கண்ட்ராக்ட் பண்ணும். கண்ட்ராக்ட் பண்றது மூலியம் இல்லாம நம்ம பாடியில இருந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் ரிலீஸ் பண்ணி நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம மெட்டபாலிக் சேஞ்சஸ்க்கு வந்து அக்கர் ஆகும். அடுத்து பேஷண்ட் எப்பெல்லாம் இந்த சக்சனல் கோலைன் அடுத்து ஆலோத்தைன் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ட்ரிகரிங் ஏஜென்ட். ஸோ இதெல்லாம் வந்து மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியா வந்து ட்ரிகர் பண்ணிடும். மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியாவோட இன்வெஸ்டிகேஷன் தான் பார்க்க போறோம். இன்வெஸ்டிகேஷன் நம்ம எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஐயூசிடின்ற ஒரு டெஸ்டிங் மெத்தட் இருக்கு. இந்த டெஸ்டிங் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பாடியில இருக்க மசில்ஸ்ல இருந்து ஒரு செல்லை எடுத்து அந்த செல்லை வந்து ஹாலத்தின் ஆர் கெஃபைன் கூட வந்து ரியாக்ட் பண்ண விடுவோம். அந்த ரியாக்ஷன்ல வந்து ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியா காசாக சான்ஸ் இருக்கு. ஹைப்போதெர்மியா நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி மூலயமாவும் ஜெனடிக் டெஸ்டிங் மூலயமாவும் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுவோம். மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியாவோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை ஃபீவர், அப்புறம் மசில் ரிஜிடிட்டி ஆகும், நெக்ஸ்ட் வந்து ரேபிட் ஹார்ட் பீட் ஆகும், அப்புறம் இன்க்ரீஸ்டு ஸ்வெட்டிங் ஆகும், டார்க் கலர் யூரின் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து லோவா இருக்கும். மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியாவோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங். இப்போ இன் கேஸ் ஆஃப் மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியா இருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா பிஃபோர் த சர்ஜரிக்கு முன்னாடி சர்ஜன் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க. மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியாவோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிஷன் சொல்லுவாங்க. இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியா இருக்கு அப்படின்னா அதை வந்து இமிடியேட்டா ட்ரீட் பண்ணணும். இல்ல அப்படின்னா பேஷண்ட் டெத் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரிகர் பண்ற ஏஜென்ட்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடணும். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரிங் த வாலட்டைல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து சக்சனல் கோலைன்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் இமிடியேட்டா.